வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுவிட்டுருச்சு, ஆற ஊட்டி அரைக்கணும். அதே சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு வதங்கினா போகிறோம். ஆற ஊட்டி நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 4 கிராம்பு, ஒரு 10 வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சோம்பு முதலே போடணும். இப்போதே நான் போடுறேன். இப்போ அரைச்சி வச்சு விழுதை நம்ம போட்டு ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் இந்த இது நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன். நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்குது பாருங்கள். மூடி போட்டு மூடி விசில் வச்சாச்சு. ஒரு விசில் வர விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு விசிலெல்லாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குற போதே நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கரெக்டாக இருக்குது சாம்பார். சூப்பரான கொங்கு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள்.